புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரவைத் தலைவர் செல்வம் பாஜக உறுப்பினர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகாராஜா பாண்டியனிடம் கேட்கலாம். மகாராஜா பாண்டியன், விவரங்கள். கண்டிப்பாக புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையின் ஆளுநர் உரை மீதான விவாதம் இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் இன்று பேசும்போது மக்களவைத் தேர்தலில் பாஜகவை மக்கள் புதுச்சேரியில் ஏற்கவில்லை என குறிப்பிட்டு பாஜகவை பற்றி விமர்சனத்தை முன்வைத்தார். அந்த வார்த்தையை நீக்க கோரி பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. திமுக உறுப்பினர்களும் எழுந்து நின்று பேச தொடங்கினர். இதையடுத்து சர்ச்சைக்குரிய வார்த்தையை பேரவைத் தலைவர் செல்வம் நீக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய பாஜக அமைச்சர் நமச்சிவாயம், மக்களவை தேர்தல் தோல்வி நிரந்தரம் இல்லை. முன்பு சட்டப்பேரவையில் காங்கிரஸில் 15 பேர் இருந்து தற்போது 2 உறுப்பினர்கள் உள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக உறுப்பினர் ராஜ்யம் எழுந்து நின்று பேசும்போது, அப்போது மாநில தலைவராக இருந்தவரே நமச்சிவாயம்தான் என்றார். இதைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரி வளர்ச்சி அடையவில்லை, செண்டாக்கு பணம் தரவில்லை, இலவச மின்சாரம் தரவில்லை என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய பேரவைத் தலைவர் செல்வம், மாநில அந்தஸ்துக்காக 12 முறை காங்கிரஸ் அரசு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியது. அப்போது ஏன் வாங்கி தரவில்லை? அப்போது மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்தது. பிரதமர் அலுவலக அமைச்சராக முந்தைய முதல்வர் இருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த முறை மாநில அந்தஸ்துக்காக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினோம், முடியாது என திருப்பி அனுப்பினர் என்று குறிப்பிட்டார். பின்பு எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசும்போது, பாஜகவுக்கு ஆதரவாக பேரவைத் தலைவர் சிவா பேசுகிறார், பேரவைத் தலைவர் செல்வம் பேசுகிறார், பேரவைத் தலைவராக பேசவில்லை. இதையடுத்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். அப்போது வெளியே எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசும்போது, பேரவைத் தலைவர் செல்வம் பாஜக தலைவர் போல் பேரவையில் பேசுகிறார், அவர் செயல்பாட்டை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் என்றார்கள். முன்னதாக பாஜக உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பேசும்போது, முதல்வர் ரெங்கசாமி அவையிலிருந்து எழுந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் தோல்விக்கு பொறுப்பேற்று ரெங்கசாமி அமைச்சரவையிலிருந்து பாஜக வெளியேற வேண்டும், பாஜக அமைச்சர்களை நீக்க வேண்டும் என்று கல்யாண சுந்தரம் தலைமையில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏகள் நெருக்கடி கொடுத்து டெல்லி வரை சென்று புகார் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டணி கட்சி ஆன என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் ரெங்கசாமி பேரவையிலிருந்து எழுந்து சென்ற சம்பவம் பேரவையில் ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியது. மகாராஜா பாண்டி, விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.